முன்னாள் பிரதமர் தேவே கவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவை பிடிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஜெர்மனி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் வீடியோ, ஆபாச வீடியோ வெளியான நிலையில் பிரஜ்வலை பிடிக்க ஜெர்மனி விரைகிறது தனிப்படை. தந்தை ரேவண்ணா, மகன் பிரஜ்வல் ஆகியோர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது வெளிநாடு தப்பிச் சென்ற பிரஜ்வலை பிடிக்க ஜெர்மனி விரைகிறது தனிப்படை. பிரஜ்வல் தன்னை பலவந்தப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக நீதிபதியிடம் பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பெண் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வல் மீது பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறப்பு புலனாய்வு குழு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. புதிய புகாரால் பிரஜ்வலை உடனடியாக கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலியல் பலாத்கார வழக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் உள்ளதால் பிரஜ்வல் கைது செய்யப்படுவது என்பது உறுதியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அவரது தந்தை ரேவண்ணாவின் முன்ஜாமீன் மனு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழு முன்பு இன்று விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் நீதிமன்ற உத்தரவை பொறுத்து ரேவண்ணா கைது செய்யப்படுவார் என்றும் தெரிய வருகிறது. ரேவண்ணா முதல் குற்றவாளியாகவும் பிரஜ்வல் இரண்டாவது குற்றவாளியாகவும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், விவரங்களை சொல்லலாம். அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர். பல நூறு பெண்களுடன் இருக்கும் ஆபாச வீடியோக்கள் வெளியாகிய நிலையில்தான் இது குறித்து விசாரிப்பதற்காக கர்நாடக மாநில அரசு சிறப்பு புலனாய்வு படை பிரிவை உருவாக்கியது. அந்த விசாரணை அதிகாரிகள் தற்பொழுது வரை பிரஜ்வல் ரேவண்ணாக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது முக்கிய வழக்காக கருதப்படுவது நேற்று ஒரு பெண் நீதிபதி முன்பு ஆஜராகி பிரஜ்வல் ரேவண்ணா தன்னை பாலியல் பலாத்காரம் பலவந்தமாக செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 376 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு பெங்களூர் நகரில் உள்ள பஷ்வங்குடி என்ற பகுதியில் உள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீட்டிலும், ஹாசன் மாவட்டத்தில் ஹொலே நரசிபுரா பகுதியில் உள்ள ரேவண்ணா அவரது வீட்டிலும், அதே பகுதியில் இருக்கும் பிரஜ்வலின் பண்ணை வீட்டிலும், இந்த 3 இடத்தில் ஒரே நேரத்தில் 3 தனிப்படைகள் நேற்று நள்ளிரவில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது அவர்கள் வீட்டில் இருந்த பல முக்கியமான சாட்சியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சாட்சியங்களை கொண்டு இந்த வழக்கை மேலும் பலப்படுத்தும் விதமாக தற்பொழுது விசாரணை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.